السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் வெள்ளி இரவு இந்த 3 துஆக்களையும் ஓதி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோம். அடுத்த ஜும்ஆக்கிடையில் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் நலவுகளையே அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான். நம்முடைய தலைவிதியை மாற்றியமைக்கக்கூடிய மிகவும் சிறந்த 3 துஆக்களைத்தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் வெள்ளி இரவாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதாவது இஸ்லாமிய முறைப்படி ஒவ்வொரு நாளும் ஆரம்பமாகின்றது. அதாவது பிறை தெரியக்கூடிய அந்த நேரம், சூரியன் மறையக்கூடிய நேரத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் ஆரம்பமாகின்றது. அதன் அடிப்படையில் இன்று வியாழக்கிழமை இரவு, அதாவது வெள்ளி இரவு என்று நாம் அழைக்கின்றோம். ஜும்ஆவுடைய நாள் இந்த நேரத்திலிருந்து ஆரம்பமாகின்றது. இந்த நேரத்தில் நாம் இந்த 3 துஆக்களையும் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். மிகச்சிறந்த துஆக்களாக இந்த துஆக்கள் இருந்து கொண்டிருக்கின்றது. அடுத்த ஜும்ஆக்கிடையில் அல்லாஹ் எல்லா விதமான நலவுகளையும் நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான். அதில் முதலாவது துஆ நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்ட துஆ, ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி. ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி. இறைவனே, எனக்காக என் நெஞ்சத்தை நீ விரிவாக்கி தருவாயாக, என் காரியத்தை எனக்கு நீ எளிதாக்கியும் வைப்பாயாக என்று பொருள்படக்கூடிய அல் குர்ஆனினுடைய 20வது அத்தியாயத்தின் 25 மற்றும் 26வது வசனம் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய மிகச்சிறந்த ஒரு துஆ. அதே போன்று 2வது துஆ, இதுவும் அல் குர்ஆனினுடைய வசனமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல் குர்ஆனினுடைய 35வது அத்தியாயத்தின் 34வது வசனம், ரப்பனா லகஃபூருன் ஷகூர். ரப்பனா லகஃபூருன் ஷகூர் என்று வரக்கூடிய இந்த துஆ. அதே போன்று 3வது துஆ, ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம். இதுவும் அல் குர்ஆனினுடைய வசனமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் என்று வரக்கூடிய இந்த 3 துஆக்களையும் ஓதுவோம். மிகச்சிறந்த 3 ரப்பனா என்று ஆரம்பிக்கக்கூடிய துஆக்கள். அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே கிட்டத்தட்ட 40 தடவைகள் அல்லாஹ் இந்த ரப்பனா என்று ஆரம்பிக்கக்கூடிய துஆக்களை வைத்திருக்கின்றான். இதனை கொண்டு நாம் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுவோம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் அனைத்து விடயங்களையும் சீராக்கி தருவான். வல்லநாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.